ராசிக்காரர்கள் எந்த முருகனை வணங்கணும்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க? ரிஷபம் அப்படிங்கிறது வந்து சுக்கிரன். சுக்கிரனுடைய ஆதிக்கப்பட்டம். பெண், சூலினி, பாலாம்பிகை எல்லாமே வந்து பெண் தெய்வம். அப்போ பெண் ஒரு இடத்துக்கு வெளியில வந்து ஆணுக்கு நிகரா நின்று ஒரு வெற்றி வாகை சூடணும் அப்படின்னா அந்த ராசியில பெண் இருந்தாங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். ரிஷபத்துல வந்து பெண் பிறக்கும் போது ரொம்ப பலமா இருப்பாங்க. யாருமே வந்து ரிஷபராசிக்காரங்கள் கீழே இறங்கிட்டாங்க, அவங்க முடங்கி வீட்டோட அருப்பங்கரையில இருக்காங்கலாம் சொல்லவே முடியாது. 100% வந்து அவங்க நல்ல ஒரு அமைப்புல இருப்பாங்க. அவங்களுக்கு பழமுதிர் சோலைங்கிறது வந்து மிக மிக அற்புதமான ஒரு சூட்சம கோயில்னு சொல்லலாம். சூட்சமம் இந்த இடத்துல அடங்கி இருக்கு. என்ன அப்படின்னா, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா என்னோட பிரச்சனைகள் தீருதுன்னு எப்படி ஒரு சூட்சமங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ராசிக்கும் சூட்சமமான ஒரு கோயில். அப்போ பழமுதிர்ச்சோலை முருகன் வந்து நீங்கள் அங்கே போயிட்டு வந்து 90 நாட்கள் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகள் அப்படின்னா, நம்ம குடும்ப வளம் சொல்லுவாங்க. குடும்பத்தில் எவ்வளோ சம்பாரிச்சாலும் நிற்காது. பழமுதிர் சோலைன்னா என்ன? சோலை அப்படின்னாவே வந்து பிரகாசம். சோலைனா கூட்டு, ஒரு மாதிரி எல்லாம் சேர்ந்தது தான் சோலை அப்படின்னா. அங்கே போனால் என்ன வரும்? நல்ல காற்று, நல்ல வைப்ரேஷன் இருக்கு. அப்படி அங்கே போயிட்டு வரும்போது உங்கள் குடும்ப வளம் பெருகும், செல்வம் பெருகும். நீங்கள் வண்டி வாகனம் எனக்கு அமையலை அப்படின்னா கண்டிப்பாக அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹேண்ட் போகக்கூடாது. நிறைய பேர் தப்பா முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு வண்டி வாகனத்தை செகண்ட் போகக்கூடாது. எந்த ஒரு பொருளையும் செகண்ட் ஹேண்டா வாங்காதீங்க. ஏன்னா நீங்களே மேஷத்துக்கு அடுத்த கிரகம். அப்போ அடுத்த ராசி உங்களுக்கு அவ்வளோ பலம் இருக்கு. அப்போ நீங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு வாங்குறது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது அவங்களுடைய உடம்புல வந்து எந்த நோயும் பெரிய அளவுக்கு தங்க விட மாட்டாங்க. அப்போ இந்த பழமுதிர் சோலைக்கு அடிக்கடி போயிட்டு வரும்போது நல்ல விஷயங்கள் இன்னும் அவங்களுக்கு நடக்கும். 4 பேத்துக்கு அவங்க வேலை கொடுக்குற அளவுக்கு இருப்பாங்க.